தெரியல, நான் பிக் பாஸே பாக்குறதே இல்லை நிஜமா. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் நான் பாக்குறதே இல்லை, எந்த சீசனுமே நான் பாக்குறேன் இல்ல, ஜென்ரலாவே பாக்குறது இல்ல. அது எனக்கு தெரியல, அதுக்கு ஒரு பிஸி, அதுக்கும் திட்டுவாங்க என்ன அவ்வளவு பிஸியா இருந்தாங்க அப்படிலாம் இல்ல, ஜஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்டட் டு வாட்ச். திரைத்துறை மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் ரீதியாக அனைவரையுமே அதுதான் டெக்னாலஜி வந்து ஒரு பூன். அது வந்து எப்படி மிஸ்யூஸ் பண்றாங்கன்றத வந்து நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா அது நல்ல விஷயம். இந்த மாதிரி யூஸ் பண்ணனால எப்படி நிறைய பேருக்கு அது பிரச்சனை ஆகுது, எஸ்பெஷலி ஆக்டர்ஸ்க்கு வந்து நிறைய பிரச்சனை ஆகுது. ஸோ அதனால நல்ல விதத்துக்கு யூஸ் பண்ணாங்கன்னா இன்னும் நிறைய வளர்ச்சிக்காக நல்ல நல்ல டெவலப்மெண்ட்ஸ்க்காக அதை யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால பண்ணணும். அதுதான் இப்போ பெண்கள் மத்தியில் இளம்பெண்கள் மத்தியில் துறையில வாங்கணும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா அரைகுறை ஆடைகளும் என்ன சொல்ல விரும்புறீங்க இளம்பெண்களுக்கு? அது அவங்களோட இஷ்டம், அவங்க இஷ்டம். அது நான் என்ன போய் சொல்றது? இப்போ எனக்கு என்ன இஷ்டமோ நான் அதை பண்றேன். அவங்களுக்கு என்ன, எனக்கு யாராவது இப்படி பண்ண அப்படி பண்ணன்னு சொன்னா எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க அதை பண்றாங்க. இப்போ கௌதம் கார்த்திகோட ஒரு படம் முடிஞ்சிடுச்சு, கிரிமினல்னு ஒரு படம். அவங்க எல்லாருக்கும் தெரியாது, அனௌன்ஸ்மெண்ட் எல்லாம் வந்துருச்சு. அதுல சரத்குமார் சாரோட டாட்டரா நடிக்கிறேன். அண்ட் நீங்க படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லா அந்த கிரிமினல் அப்படின்னா அந்த ஒரு ஃபுல் மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு மாதிரி அடுத்து என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி இருக்கும். படம் முடிஞ்சிருச்சு, ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் ரிலீஸ். அடுத்து வந்து நீங்க என்ன, நீங்க பிக் பாஸ் வெளிய வந்ததுக்கு அப்புறம் வாய்ப்பு குறைஞ்சிருக்கு, புரியல. பிக் பாஸ்ல இருந்து வெளிய வந்த அப்படிலாம் கிடையாது. பிக் பாஸ் முன்னாடியே நான் எந்த அமௌண்ட் ஆஃப் மூவிஸ் நடிச்சிருக்கேனோ அதே அமௌண்ட் ஆஃப் மூவிஸ் தான் நான் நடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் இப்போ எல்லாருக்கும் என் பேரு தெரியுது. முன்னாடி வந்து இந்த படத்துல வந்திருக்காங்களே அவங்க பேரு என்ன அப்படிதான் சொல்லுவாங்க, இப்ப எல்லாருக்கும் என் பேரு தெரியும். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு இதுதான், சும்மா சொல்லுவாங்க இவங்க வந்து காணாம போயிட்டாங்க அப்படிலாம். இப்போ என் கையில படம் இருக்கு, அது யாருக்கும் ப்ரூவ் பண்ணணும் இல்லை, நம்ம மட்டும் நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தா போதும், யாருக்கும் எதுவும் ப்ரூவ் பண்ண வேணாம். இந்த மாதிரி முதல்ல கான்ட்ரவர்ஷியலா கேள்வி கேட்க நிறுத்துங்க. ஒரு பத்திரிகையாளர்னா ஜாலியா வந்தீங்களா, ஒரு கடை விட அதுக்கு இதுவா கேளுங்க. ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியா கேட்டுட்டு அது ஒரு தலைப்பா போட்டு எதுக்கு நீங்களா ஒண்ணு எழுதுறீங்க? அதுக்கு முன்னாடி எவ்வளவு நடிச்சிருந்தான்னு பாத்தீங்களா? அதே அளவுதான், அதேதான். ஒண்ணுமே யாருமே எதுவுமே மாற்றம் இல்லை.